ஐயா, பாவம், புண்ணியம் இதை பற்றி சாமி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பாவம் புண்ணியம்னு தனியாக சாமி சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் பை த வில் ஆஃப் மை சுப்ரீம் ஃபாதர். ஸோ நத்திங் இஸ் ராங் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொன்னார். அப்போ பாவம்னு ஒன்று கிடையாது, புண்ணியம்னு ஒன்று கிடையாதுன்னு ஆயிப்போதில்லை. அண்டு எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னார். எல்லாமே மிகச்சரியாக நடக்குதுன்னு வேற சொன்னார். அப்போ எல்லாமே மிகச்சரியாக நடக்குதுன்னா பாவம்னு ஒன்று கிடையாது, புண்ணியம்னு ஒன்று கிடையாது. இல்லை அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, மை ஃபாதர் கேன் நாட் கமிட் எனி மிஸ்டேக் அட் ஆல் அப்படிங்கிறார். என் தந்தை ஒரு நாளும் தவறு இழைக்க மாட்டாருன்னு சொல்கிறார். எல்லா காரியமும் செய்கிறது என் தந்தை தான். அதனால் எல்லா காரியமும் மிகச்சரியாக நடக்குது. என் தந்தை ஒரு நாளும் தவறு இழைக்க மாட்டார்னு சொல்கிறாரு. அப்போ பாவங்கிறது வந்துச்சு, புண்ணியங்கிறது வந்துச்சு. எல்லாமே நடைமுறைகளில் வந்துட்டுருக்கு. பாவங்கள்னு எதை சொல்கிறோம்? நமக்கு எதெல்லாம் வேதனை கொடுக்குதோ, நமக்கு எதெல்லாம் உறுத்துதோ, நமக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, அதெல்லாம் நம்ம பாவ காரியங்கள் நினச்சிக்கிறோம். நமக்கு பாதிக்கப்படும் போது பாவங்கள் புண்ணியங்கள் தெரியுது. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த புண்ணியங்கள் தெரியுது, பாவம் மறைஞ்சு போகுது. நம்ம ரொம்ப கவலைப்படும் போது இந்த பாவங்கள் நிற்குது, அந்த புண்ணியங்கள் மறைஞ்சு போகுது. இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எல்லார் வாழ்க்கையிலும் மாறி மாறி வரக்கூடிய சமாச்சாரங்கள். இந்த மாறி மாறி வரக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாமே வெறும் மாயை தான் அப்படின்னு சொல்ல வந்த ஞானிகள் ஒருத்தர் தான் நம்ம சுவாமி. இந்த பாவமும் சரி, இந்த புண்ணியமும் சரி, எல்லாமே மாயை தான். இதை கடந்து போ, என் அப்பாவை நோக்கி பயணப்படு. என் அப்பாவை நோக்கி பயணப்படுறதுக்கு இந்த பிச்சைக்காரனை பயன்படுத்திக்கோ. இந்த பிச்சைக்காரனை நீ கன்சியூம் பண்ணு. இந்த பிச்சைக்காரனை முழுமையாக முழுங்கிடு. இந்த பிச்சைக்காரன் பேரை எப்பயுமே நீ ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெட்டையர்கள் இருக்காங்கள்ல, பாவம் புண்ணியம் சுகந்துக்கம், இந்த ரெட்டையிலேருந்து நீ விடுபட்டு வந்துடலாம். இந்த சுகந்துக்கம், இந்த பாவம் புண்ணியம், இந்த மாதிரி நிறைய ரெட்டையர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க. இந்த ரெட்டையர்கள் போகிறதுக்கு சாமியுடைய நாமம் முக்கியம். இந்த ரெட்டையர்கள் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைன்னு சொல்லலாம், பொய்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது வெறும் மாயை. மாயை இருக்கா? இருக்கு, அப்போ இது உண்மை. மாயை இல்லையா? இல்லை, அப்போ இது பொய். ஸோ 2 வகையிலையும் சொல்லலாம். இது அவங்கவுங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சாமியை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் பெருசுப்படுத்த மாட்டீங்க. பாவ புண்ணியங்களை எந்த அளவுக்கு நீங்கள் சாமியை எடுத்துக்கலையோ அந்த அளவுக்கு பாவ புண்ணியங்கள் உங்களை ஆக்கிரமிக்கும். சாமியை நினைக்க 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 பாவ புண்ணியங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது. சாமியை மறக்க 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 வாழ்க்கை மேலோங்கி நின்று பாவ புண்ணியங்கள் உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ பாவ புண்ணியங்கள் உங்ககிட்ட தான் இருக்கே தவிர்த்து சுவாமிகிட்டயோ சாமி படைத்த இந்த உலகத்திலேயோ இல்லை, உங்களுக்கு தான் இருக்குது. அதுலேருந்து விடுபடக்கூடிய ஆர்வமும் அந்த சிரத்தையும் உங்களுக்கு இருந்ததுன்னா சாமி கண்டிப்பாக உங்களுக்கு அருள் பாலிப்பார்.